திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கடலோரத்தில் அலைமோதிய பக்தர்களுக்கு மத்தியில் விமர்சையாக நடந்தது முருகனுக்கான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கையொட்டி கடந்த 1ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடந்தன. இதனையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மின் காலை 4 மணிக்கு 12ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் யாகசாலையில் இருந்து தீர்த்த கலசங்கள் கோயில் கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. நாதஸ்வர மேளங்கள் முழங்க அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் தீர்த்த கலசங்களுடன் அழைத்துச் செல்லப்பட்டனர். காலை 6:15 மணி அளவில் ராஜகோபுரத்தில் உள்ள 9 கலசங்களுக்கு ஆராதனை நடந்த பின் அவற்றின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தப்பட்டது. சமஸ்கிருதம் மற்றும் தமிழில் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. ஓதுவார்கள் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் உள்ளிட்ட பாடல்களை பாடினர். அதே நேரத்தில் கோயில் கருவறைக்கு மேல் இருந்த கோபுரத்தில் உள்ள மூலவர் சுப்பிரமணியர் மட்டுமின்றி சண்முகர், வள்ளி, தெய்வானை, பெருமாள், நடராஜருக்கான கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கும் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 20 ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. குடமுழுக்கு விழாவை காண பக்தர்கள் குவிந்ததால் கடற்கரை முழுவதும் மனித தலைகளாக காட்சியளித்தன. ராதாகிருஷ்ணன், முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சிருங்கேரி சாரதா பீடாதிபதி விதுசேகர பாரதி, திருவாவடுதுறை மற்றும் தர்மபுரம் ஆதீனங்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் வேத மந்திரங்கள் ஓதியதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக கூறிய பெண் ஓதுவார்கள் பாடல் பாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, ஏரிய மந்தை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடிகளாரெல்லாம். வான்மொழியில் வளாது பொய்க, மணிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க, குறைவிலா உயிர்கள் வாழ, நான்முறை அறங்கள் ஓங்க, நற்றவம் மேல் விமல்க.
திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ் கடவுளுக்கு முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆட்சி ஏற்பட்டவுடன் தமிழ் கடவுளுக்கு முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் 13 போற்றி புத்தகங்களை வெளியிட்ட அரசு இந்த அரசு. 24 மணி நேரமும் 12 பெண் ஓதுவார்கள் உட்பட சுமார் 75 ஓதுவார்கள் தமிழிலே தான் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. யார் குடமுழுக்கிற்கு உண்டான நேரத்தை ஒத்துக்கொண்டு கையெழுப்பமிட்டாரோ அவரே மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்ற ஒரு விசித்திரமானவும் இந்த குடமுழுக்கில் தான் நடைபெற்றிருக்கின்றது. மதுரை நீதிமன்றத்தில் பெஞ்சில் மாத்திரம் அமர்வில் மாத்திரம் 3 முறை இந்த திருக்கோயிலுடைய வழக்கே திரும்ப பெறப்பட்டது. அருள் முருகன், சக்தி கொண்ட முருகன் எல்லாவற்றையும் சூரசம்ஹாரம் செய்து இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இந்த குடமுழுக்கை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்.